ஆனா இப்போ நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன், எபிசோட் பார்த்தேன். நம்ம பாக்குற திரைப்படங்கள்ல இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாங்க. நிஜத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படி நடந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? அதுவும் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி நடத்த முடியுமா? அந்த கதவை திறந்து அப்படியே காலால எட்டி வதச்சி தள்ளி தள்ளி அத்தனை பேர் தடுக்கிறாங்க. மனசாட்சின்றது இல்லையா? அவளெல்லாம் செவ்வுள்ள கொடுத்து செவ்வுள்ள செருப்பால செவ்வுள்ள அடிக்கணும். நாய் நாய் இவெல்லாம் ஒரு நாய். பாடி வெளியில வந்து பாருடி இந்த வீடியோ எல்லாம், சாவடி நாய். அப்படி வருது எனக்கு கோவம். இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்ல நான் வந்து மறந்து கூட என்னோட கேரக்டர்ல நடிக்கும் போது கூட நான் வந்து நான் நாசமா இந்த மாதிரி வார்த்தைகள் நான் அவ்வளவு யோசிப்பேன். ஒரு வாட்டி திட்டினா கூட போய் சாமி கிட்ட போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நாய், சி, இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. நாய் நாய், சி. உண்மையிலே எங்க தெருவில் எங்க வீட்டு வாசல 4 நாய் இருக்குடி. நாங்க போடுற 4 பிஸ்கெட்டுக்காக அது அவ்வளோ அன்பா வந்து நிற்கும். ஒரு நாள் கூட வந்து அது ரோட்ல போறவங்கள பார்த்து அசிங்கமா குறைச்சதோ யார் மேலேயும் தாவுனதோ இல்லை. அந்த நாய் கூட அது கரெக்டு தான். நம்ம நாய்களெல்லாம் அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது, நாயும் கூட சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பொம்பளை பொண்ணை தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அவங்க அப்படியே செவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும். முறு பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம். ஆக்சுவலா அவங்க உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்த 8 டாஸ்க் நடந்துச்சு. இதுல அதிகமா யார் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கே போவாங்க. அண்ட் இந்த வாரத்துல விஜய் சேதுபதி அந்த டிக்கெட்டை வெற்றி பெற்ற போட்டியாளருக்கு கொடுப்பாரு. இதன்படி அரோரா தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல அதிகமான ஸ்கோர் பண்ணி முதலிடத்துல இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல சாண்ட்ரா மருத்துவமனை செல்ற அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறினுச்சு. கடைசியா வைக்கப்பட்ட கார் டாஸ்க்ல கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் இடையே சண்டை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுல கமருதீன் சாண்ட்ராவை ரொம்பவே இழிவா பேசிய ப்ரோமோ கூட வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு. ப்ரோமோ பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னொருதான் கார்ல இருந்து சாண்ட்ராவை பார்வதி தள்ளிவிட்டாங்க. இந்த காரணத்துக்காகவே இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படலான்னு பேச்சு உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா எப்போதும் போல பிக் பாஸ் கண்டும் காணாம போயிடுவாரா என்ற எண்ணமும் பலருக்கும் இருக்கு. இதை பார்க்கும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிறது டிஆர்பிக்கு மட்டும்தானா? அதே சமயம் போட்டியாளர்கள் வெற்றிக்காக மனிதநேயத்தை மறக்கிறாங்களா என்ற கேள்வி மக்கள் கிட்ட எழுந்திருக்கு. சாண்ட்ராவை விஜய், பார்வதியும் கமருதீனும் தாக்கிய விதம் விளையாட்டுல வெளிப்படையான தவறு என்பது பெரும்பாலான ஃபேன்ஸோடைய கருத்தாவே இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிக் பாஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? வெறும் வார்த்தை எச்சரிக்கையோட முடியுமான்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் சீரியல் நடிகை லக்ஷ்மி பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் வந்து இதை விட கேவலமா நடந்துக்கவே முடியாது. இந்த இந்த பொண்ணெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை தயவு செய்து மிஸ்டர் விஜய் சேதுபதி, இப்பவாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா, நீங்க தப்பு தான் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நாளைக்கு அந்த நாயை அடிச்சு அந்த நாயும் அந்த நாய் கூட இருக்கிற இன்னொரு நாயையும் விரட்டி விடுங்க. கொஞ்சம் ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம எவ்வளோ அசிங்கமா நடந்துக்க முடியுமோ, எவ்வளோ அசிங்கமா ஒரு பொண்ணை பேச முடியுமோ அப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த கமருதீன் பேசினா, கமருதீனோட அக்கா கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை டேக் பண்ணுவேன். ப்ளீஸ் இதை பாருங்க. உங்களுக்கு நீங்க வந்து எபிசோட் பார்க்காம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்றது இல்லை. பட் நீங்க வந்ததை மட்டும் எனக்கு அந்த இதுல ரீல்ஸ்ல வழக்கம் போல ப்ரோமோல பார்த்தேன். பட் ரொம்ப தப்புமா இதெல்லாம். ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து இந்த சமூகத்தில் அனுப்பும்போது ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணணும். இவ்வளோ கேவலமான ஒரு ஜந்துவை வளர்த்து விட்டுருக்கீங்க. என்னெல்லாம் பேசுகிறான் அவன் முதல்ல அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. இதுதான் அந்த கேம் ஷோவில் நீங்கள் பண்ணுறீங்களா? பேன் பண்ணணும் இந்த கேம் ஷோவை. இந்த கேம் ஷோவையே பேன் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து கல்லை விட்டு அரிஞ்சு மொத்த பெரிய வெளியே வாங்கினாலும் இழுத்துட்டு வரணும். துப்பிட போறேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது பார்த்ததுல இருந்து. அந்த பார்வதி மூஞ்ச பார்த்தாலே இப்படி செவில்ல குடுக்கணும் போல வருது. என்ன திமிரு! நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வ? நாய 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 நாய
நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ ஒரு வீட்டுல? உன்னெல்லாம் யாரடி நம்பி விடுவா? மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் லேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.